இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னா 40 வயசு தாண்டினா இந்த பிரச்சனை வருங்க, 50 வயசு தாண்டினா சுகர் பிபி இருக்குங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ அதெல்லாம் கிடையாதுங்க. யாருக்கு எப்போ வேணாலும் எந்த பிரச்சனை வேணாலும் உடல்ல ஏற்படலாம். அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இன்னைக்கு ஒரு கட்டத்துலலாம் பெண்களுக்கு தாங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இப்போ ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே இருக்கு. ட்ரீட்மெண்ட்க்கு வராங்க இல்லையா, ஆண்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குங்க. ஸோ அதுதான் தைராய்டு. ஸோ தைராய்டு பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ தைராய்டு கிளாண்ட்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஹைப்போதைராய்டிசம் இல்ல ஹைப்பர் தைராய்டிசம். பெரும்பாலும் இன்றைக்கு ஹைப்போதைராய்டிசம் தான் நிறைய பேருக்கு இருக்கு. இதை சரி செய்யறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு, இயற்கையான அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தா ரொம்ப கவனமா இருங்க. உடனே நீங்க பிளட் டெஸ்ட் எடுக்கணும். வகையான சித்த மருந்துகள் மூலிகைகள் நீங்க எடுக்கும்பொழுது நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கு. இன்னைக்கு எவ்வளோ பேர் தைராய்டு இருந்து குணமாகி கன்சீவ் ஆகி குழந்தை பேரை பெற்று நல்லாவே இருக்காங்க. ஸோ அதனால தைராய்டு எதற்குமே ஒரு தடையாக நமக்கு இருக்காது. இது ஒரு டிஃபிஷியன்சி தான். கண்டிப்பாக எப்படி நம்ம சுகருக்கான ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து நம்ம நல்லா குணம் பெற்றுட்டு வராங்களோ, தைராய்டும் அந்த மாதிரி நம்ம குணப்படுத்திக்கலாம். வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னா 40 வயசு தாண்டினா இந்த பிரச்சனை வருங்க, 50 வயசு தாண்டினா சுகர் பிபி இருக்குங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அதெல்லாம் கிடையாதுங்க. யாருக்கு எப்போ வேணாலும் எந்த பிரச்சனை வேணாலும் உடல்ல ஏற்படலாம். அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இன்னைக்கு ஒரு கட்டத்துலலாம் பெண்களுக்கு தாங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு வராங்க இல்லையா, ஆண்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குங்க. ஸோ அதுதான் தைராய்டு. ஸோ தைராய்டு பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ தைராய்டு கிளாண்ட்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஹைப்போதைராய்டிசம் இல்ல ஹைப்பர் தைராய்டிசம். பெரும்பாலும் இன்றைக்கு ஹைப்போதைராய்டிசம் தான் நிறைய பேருக்கு இருக்கு. இதை சரி செய்யறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு இயற்கையான முறையில. ஸோ நீங்கள் மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் இதற்கான நம்ம சப்ளிமெண்ட்ஸ் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் அந்த டேப்லெட் எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இல்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, மேடம் எனக்கு சில சிம்டம்ஸ் தெரிஞ்சுது, நான் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன், தைராய்டு இருக்குது, சித்தாலயத்துக்கு என்ன சொல்யூஷன் இருக்கா? ஃபர்ஸ்ட் டைமே நீங்கள் சித்தாலயம் எடுத்துட்டிங்கன்னா நமக்கு வாழ்நாள் முழுவதும் இந்த தைராய்டு பிரச்சனையோடு போராட வேண்டிய அவசியம் கிடையாது. எதற்காக சொல்கிறோன்னா, இன்னும் நிறைய பேர், ஸோ யங் அடல்ட்ஸ் நிறைய பேர், ஸோ நம்ம ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த டைமில் இந்த தைராய்டு பெரிய இடைஞ்சலாகவே இருக்குங்க. இந்த தைராய்டு ஹார்மோன்னாலே எனக்கு இந்த சிம்டம்ஸ்னாலையும் எனக்கு இந்த கன்சீவ் ஆகிற விஷயம் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது, ரொம்ப டிப்ரெஷன் ஆகுதுன்னு சொல்கிறவங்களும் இருக்கீங்க. இந்த 10 அறிகுறிகள் உங்களுக்கு இருந்ததுன்னா தைராய்டு இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உடனடியாக பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அதற்கான சிகிச்சை என்னன்றதும் நான் சொல்கிறேன். முதல் அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பவுமே ஒரு டயர்ட்னஸ் அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. சின்ன சின்ன வேலைகள் பார்த்தாலும் எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்கலாம். ஸோ டயர்டாக இருந்தாலே தைராய்டு அப்படின்னு கிடையாது. இந்த சிம்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருந்ததுன்னா ஒரு வேளை தைராய்டு இருக்கலாம், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, உங்களுக்கே தெரியாமல் இன்டைஜஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குங்க. அப்படி சாப்பிட்டோம், புளிச்ச ஏப்பம் வருது, பசியே இல்லை, சாப்பிட்டோடனே வயிறு உப்புசம் ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கீங்க. அப்போது வயிறு உப்புசம் இருந்தாலே தைராய்டா? தைராய்டு இருந்தால் இதுவும் இருக்கலாம். சரி, அடுத்தது மூன்றாவது முக்கியமான ஒரு அறிகுறி என்னன்னு பார்த்தோம்னா, உங்களுக்கே தெரியாமல் கடன் வெயிட் கெயின் ஆகிறது. ஸோ உடலில் உங்களுக்கு அந்த வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். போன மாதம் தாங்க இவ்வளோ வெயிட் இருந்தேன், இப்போது 2 கிலோ ஏறிடுச்சே, ஒரு 30 to 40 டேஸில் 2 கிலோ ஏறுமா? அப்போது ஒரு 6 மாதத்திற்குள்ளாகவே எனக்கு ஒரு 7-8 கிலோ வரைக்கும் உடல் எடை அதிகரிச்சிட்ருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா தைராய்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதுவே 4வது சிம்டம்ஸ் என்னென்னா, ஒரு சிலருக்கு வெயிட் லாஸ் ஆகிட்டே வரும். ஸோ வெயிட் கெயின் ஆகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் வெயிட் லாஸ் ஆகுது, ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கிறவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்து 5வது முக்கியமான ஒரு சிம்டம்னா ஹேர் ஃபால். நான் இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், இந்த ஆயில் யூஸ் பண்ணுறேன், இது எல்லாமே நான் ஃபுட்டில் சாப்பிட்றேன், இருந்தாலும் எனக்கு ஹேர் ஃபால் குறையவே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தைராய்டு ஹார்மோனை செக் பண்ணியே ஆகணுங்க. ஸோ தைராய்டு ஹார்மோன் நீங்கள் செக் பண்ணிட்டு வரும்பொழுது தைராய்டுனாலையும் ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து 6வது முக்கியமான ஒரு சிம்டம் என்னென்னா ட்ரை ஸ்கின்.
ஸோ ட்ரை ஸ்கின் இருக்கா, ஸோ உடலில், முகத்தில், கழுத்தில், கையில், காலில் எல்லாமே கரெக்டாக எனக்கு காட்டுவீங்க. மேம் இங்கே பாருங்களேன் எவ்வளோ ட்ரையாக இருக்குது, பேசும்போது எனக்கு வாய் உலர்ந்து போகுது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா தைராய்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து 7வது முக்கியமான ஒரு சிம்டம் அப்படின்னு பார்த்தோம்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குங்க பெண்களை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ்ன்றது ஸ்கிப் ஆகிட்டே வரும். போன மாதம் எனக்கு பீரியட்ஸ் வந்தது, இந்த மாதம் இன்னும் வரல டாக்டர், 60 நாளுக்கு ஒரு முறை தான் எனக்கு வந்து பீரியட்ஸ் வருது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, ஸோ பீரியட்ஸ் நமக்கு வந்து தள்ளி போகிறதுக்கும் இது தைராய்டு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். பீரியட்ஸ் தள்ளி போகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருந்தாலும் தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கலாம். அடுத்து 8வது முக்கியமான ஒரு ரீசன் சிவியராக உங்களுக்கு ஜாயிண்ட் பெயின் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நமக்கே தாங்க முடியாத அளவுக்கு உடல் வலி, தசை வலி, எலும்புகள் மூட்டுக்களில் ஏற்படக்கூடிய வலி இருந்தாலும் உங்களுக்கு தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். அடுத்து 9வது முக்கியமான ஒரு கண்டிஷன், உங்களுடைய முக தோற்றமே மாறுது. கண்ணு கீழே கருவளையம், கண்ணு வந்து கொஞ்சம் முட்டை கண்ணு மாதிரி ஆயிடுச்சுங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ ரொம்ப நாளாக தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கண்ணு வந்து கொஞ்சம் வெளியில் வந்த மாதிரி தெரியும். கண்ணு வந்து நல்ல பிரைட்டாக பார்க்குற மாதிரி இருக்குது, முழிச்சு பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்வீங்க. ஸோ முழிச்சு பார்க்குறது, இல்லை ஸ்கின்னோட ஸ்ட்ரக்சர் மாறுறது, கருவளையம் வர்றது, கழுத்தை சுற்றி கருப்பாக இருக்கிறது, மூட்டுக்கள் எல்லாம் கருப்பாக இருக்கிறது, இது தைராய்டு இருக்கிறவங்களுக்கு இருக்குது. அடுத்து 10வது முக்கியமான ஒரு சிம்டம், அடிக்கடி மூட் ஸ்விங், டென்ஷன், டிப்ரெஷன், தேவையில்லாத அழுகை, கோபம், ஆத்திரம், இந்த மாதிரி விஷயங்கள். நல்லா தான் இருக்காங்க, திடீர்னு கத்த ஆரம்பித்து வீட்டில் இருக்கிறதெல்லாம் போட்டு உடைக்கிறாங்க. நல்லா தான் வந்தார், இது வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்தோடனே என்னன்னே தெரியல, திடீர்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி நமக்கு மூட் ஸ்விங் வர்றதுக்கோ அதிகமான ஒரு நெகட்டிவான ஒரு சிம்டம்ஸ் நமக்கு வர்றதுக்கோ சான்சஸ் இருக்குது. அப்போ மனநிலை எப்போதும் நார்மலாக இருக்கிறவங்க திடீர்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சைக்காலஜிக்கலாக சின்ன வேரியேஷன் இருக்குனாலும் தைராய்டு சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ இந்த 10 அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தால் ரொம்ப கவனமாக இருங்க. உடனே நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துருங்க. T3, T4, TSH பார்த்துட்டு இதனோட நம்ம என்ன டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா லிபிட் ப்ரொஃபைல், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் இதுவும் எடுத்துக்கோங்க. இது கூட சுகர் லெவலும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி நீங்கள் செக் பண்ணிகிட்டே வரும்போது ஒருவேளை சுகர் இருந்தாலோ தைராய்டு இருந்தாலோ பயப்படவே வேண்டாம். சில நம்ம சித்த மருந்துகள், சில வகையான சித்த மருந்துகள், மூலிகைகள் நீங்கள் எடுக்கும்பொழுது நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. இன்றைக்கி எவ்வளோ பேர் தைராய்டு இருந்து குணமாகி கன்சீவ் ஆகி குழந்தை பேரை பெற்று நல்லாவே இருக்காங்க. ஸோ அதனால் தைராய்டு எதற்குமே ஒரு தடையாக நமக்கு இருக்காது. இது வந்து ஒரு டிஃபிஷியன்சி தான். கண்டிப்பாக எப்படி நம்ம சுகருக்கான ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து நம்ம நல்லா குணம் பெற்றுட்டு வராங்களோ தைராய்டும் அந்த மாதிரி நம்ம குணப்படுத்திக்கலாம். இதுக்கு பேசிக்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்னென்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நல்லா சாப்பிட்டுக்கோங்க. ஸோ நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடணும். இதில் முக்கியமாக தைராய்டுக்கானவே ஸ்பெஷலாக நம்ம சாப்பிடக்கூடியது வாழைப்பூ ரொம்ப முக்கியங்க. வாரத்துக்கு 2-3 முறையாவது நீங்கள் வாழைப்பூ சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப நல்லது. கொத்தவரங்காய் ரொம்ப முக்கியமானது. அடுத்து முக்கியமான ஒரு மருந்து அப்படின்னு பார்த்தோம்னா போகர் சித்தர் சொல்லியிருக்கக்கூடிய வில்வாதி கற்பம் ரொம்ப முக்கியமான ஒரு மருந்து தைராய்டு இருக்கிறவங்களுக்கு. ஸோ போகர் சித்தர் சொன்ன மகாவில்வாதி கற்பம் இது நம்ம ஸ்பெஷல் மெடிசனாக இங்கே கொடுத்துட்ருக்குறோம். ஸோ தைராய்டு இருக்கிறவங்களுக்கு. ஸோ இதை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து காலை இரவு 2 வேளையும் நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க. இதை நெய்யில் கலந்தோ வெண்ணெயில் கலந்தோ நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். இன்னொரு விஷயம், உடல் எடை அதிகரிச்சுட்டே போகுதுன்னா அதற்கேற்ற மாதிரி உணவு முறை, ஏன்னா நம்ம தைராய்டு இருக்கிறவங்களுக்கு உணவு முறை, வெயிட் லாஸ்க்கான உணவு முறை எல்லாமே தனித்தனியாக நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ மெடிசனோட இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், யோகாசன பயிற்சிகள் இதுவும் சேர்த்து செய்யும்போது என்னென்ன யோகாசன பயிற்சிகள் செய்யணும், அதற்கான சில வர்ம புள்ளிகளும் நம்ம சொல்கிறோம். இப்போ பேசிக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜாரி ஆசனம் சிறந்தது, சர்வாங்காசனம், புஜங்காசனம், கோமுகாசனம், இந்த மாதிரி ஆசன வகைகள் ரொம்ப சிறந்தது. ஸோ தைராய்டு கிளாண்டுக்கு இந்த ஆசனங்கள் எல்லாமே நீங்கள் செய்யலாம். ஸோ பெஸ்ட்டாக ஓவராலாக நமக்கு வெயிட் லாஸ் ஆகணும்னாலும் சூரிய நமஸ்காரம் நீங்கள் தினம்தோறும் செய்யலாம். இந்த மாதிரியான வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது தைராய்டுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் ஸ்டாப் நீங்கள் வைக்கலாங்க. சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.